ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபியூச்சர் அகாடமி. நான் உங்கள் சிவகார்த்தி. ஓகே, இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பற்றி மேஜராக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்ன காலேஜஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து இந்த லிஸ்ட்டில் வராது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் எய்டட் காலேஜும் வந்து இந்த லிஸ்ட்டில் வராது. இது பியூர் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது இந்த டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து நம்ம ப்ரைவேட் காலேஜஸ் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, இதை எதை பேசிஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்படிங்கிறப்போ 2024 கவுன்சிலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் காலேஜஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அப்போ ரவுண்டு 1ல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டோம். இதில் ஓசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் 1ல் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த காலேஜஸ் வந்து பெரும்பாலும் ப்ரிஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க, ஹையஸ்ட் சீட்ஸ் ஃபில்லிங் ஆகிருக்கக்கூடிய ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் எய்டடும் இல்லை, கவர்மெண்ட் காலேஜஸும் இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டி இது மாதிரி காலேஜஸும் இல்லை இதில். சரிங்களா? பியூராக ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் எவ்வளோ பர்சன்டேஜில் ரவுண்ட் 1ல் வந்து ஃபில்லிங் ஆகிருக்காங்க, சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த ரேங்கிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 10th பொசிஷனில் எந்த காலேஜ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சவிதா இன்ஜினியரிங் காலேஜுங்க. ஓகேங்களா? அட்டானமஸ் காலேஜ், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அண்ட் தென் இந்த காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் அண்ட் ஓப்பனிங் கட் ஆஃப் என்னவா இருக்குது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் தான் எல்லா கோர்ஸுக்குமே நம்ம எல்லா காலேஜுக்குமே வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இதில் வந்து ஓப்பன் கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆக்சுவலாக 194.5லையும், க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 185லையும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. 9th பொசிஷனில் எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோயல் ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா? சென்னை ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம். இங்கே வந்து என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பார்க்க போகிறோம். கவுன்சிலிங் கோட் 1450. ஓகேங்களா? அண்ட் தென் க்ளோசிங் கட் ஆஃப், அதாவது ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து எடுத்த விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து எந்த கட் ஆஃபில் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 192.5லையும் க்ளோசிங், அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் க்ளோசிங் ஆனது 189 கட் ஆஃப்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக 8th பொசிஷனில் எந்த காலேஜ்னு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜுங்க. ஓகேங்களா? இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1211. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹையஸ்ட் பர்சன்டேஜில் சீட்ஸ் ஃபில் ஆன காலேஜ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓப்பன் கேட்டகரி ஓப்பன் கட் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 198ல் வந்து வந்திருக்கு. க்ளோசிங் கட் ஆஃப் 191.5ல் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இங்க சீட்ஸ் ஃபில்லிங் பர்சன்டேஜ் இன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 65.14% வந்து சீட்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை பேசிஸ் பண்ணி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த ரேங்கையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 7th பொசிஷனில் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா? ராஜலட்சுமி 2 கேம்பஸ் இருக்கு. ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 7th பொசிஷனில் இருக்கு. அந்த இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1432. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் ஓப்பன் கேட்டகரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எப்படி ஓப்பன் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா 196 கட் ஆஃப்ல ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் க்ளோசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸில் 188.3%ல் வந்து இந்த கட் ஆஃப்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் டோட்டலாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 67.74%ல் வந்து சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. அண்ட் தென் 6th பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா? இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2718. இது வந்து ஸ்ரீகிருஷ்ணாவோட ஃபர்ஸ்ட் கேம்பஸ். ஓகேங்களா? இந்த காலேஜோட கவுன்சிலிங் 2718. ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 197லையும், க்ளோசிங்ல பார்த்தீங்கன்னா 192. இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேயே வந்து சீட்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸால 69.17% வந்து ஃபில் ஆயிருக்கு. 5th பிளேஸ்ல எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா? இந்த காலேஜ் தாங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2712. ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா எந்த கட் ஆஃப்ல ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 198ல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் க்ளோசிங்ல பார்த்தீங்கன்னா 194ல் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட பர்சன்டேஜ் எப்படி சீட்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 69.54% வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதனால 5th பிளேஸ்ல இருக்கு. அண்ட் தென் 4th பிளேஸ்ல எந்த பிரைவேட் காலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 2739. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். ஓகேங்களா? அண்ட் தென் இந்த காலேஜில் ஓப்பன் கேட்டகரிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 200 கட் ஆஃப்ல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் தென் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா
221 கட் ஆஃப்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஓப்பன் கேட்டகரிக்கு. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜோட பர்சன்டேஜ் பொறுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து சீட்ஸ் எப்படி ஃபில் ஆயிருக்கு 71.93% வந்து ஃபில் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில். ஓகேங்களா. அண்ட் தென் தேர்ட் பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட், பிஎஸ்ஜியோட ஹைடெக் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ். ஓகேங்களா. கவர்மெண்ட் எய்டட் கிடையாது, பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ். 2377 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். அண்ட் தென் என்ன கட் ஆஃப்ல வந்து ஓப்பன் ஆயிருக்கு க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 198.5 வந்து ஓப்பன் ஆயிருக்கு, க்ளோசிங் 196 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சீட்ஸ் ஃபில்லிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்ஸ் ஃபில்லிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 87.14% வந்து ஃபில் ஆயிருக்குங்க. அண்ட் தென் செகண்ட் பிளேஸ்ல எந்த காலேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அண்ட் தென் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1399. ஓகே. அண்ட் தென் உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன கட் ஆஃப்ல ஓப்பன் ஆயிருக்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஃபார் ஃபர்ஸ்ட் 199.5 ஓப்பன் ஆயிருக்கு, 194 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. அண்ட் தென் பர்சன்டேஜ் வைஸ்ல 88.98% வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த காலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜுங்க. ஓகேங்களா. சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காலேஜ் சொல்லலாம், நம்பர் 1 பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு பார்த்துடலாம். அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா 200 கட் ஆஃப்ல ஓப்பன் ஆகுது. அண்ட் தென் க்ளோசிங் கட் ஆஃப் ஆக பார்த்தீங்க அப்படின்னா 198.5 கட் ஆஃப்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1315 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். ஓகேங்களா. இதுதான் இந்த டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ். ஓகேங்களா. ஓகே. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வைங்க. ஃபர்தராக வேற என்ன டாபிக் பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங்கான கைடன்ஸும் அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எப்படி போடுறது கவுன்சிலிங்லேருந்து அண்ட் தென் எது மாதிரியான ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறதும் நம்ம சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். Thank you for watching to all.